இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்து வருகிறோம். நாம் செய்யும் பணிகளுக்கு ஏற்ப நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த பொறுப்புகளை கடமையாக பார்க்கும் மனிதர்கள் பலர் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே பொறுப்புகளை சேவைகளாக பார்க்கும் மனிதர்களும் நம்மில் இருக்கிறார்கள். இதில் நாம் எந்த வகை மனிதர்களாக இருக்கிறோம் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அதிக அக்கறையோடு ஒரு நிறுவனத்தின் முன்னேற்றம் கருதி செய்கின்ற போதுதான் பெரிய பொறுப்புகளுக்கு நாம் செல்ல நேரிடும். அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படும் சிறு பணிகளை கூட சரிவரச் செய்யாமல் நமக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே பணி செய்தோம் என்றால் அங்கு பொறாமை என்ற பண்புதான் மேலோங்குமே தவிர அன்பு ஒரு நாளும் ஊற்றெடுக்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்வோம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற சிறு சிறு பொறுப்புகளும் கடவுளிடமிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த பொறுப்புகளை நேர்த்தியுடன் செய்ய நமது மனதை பக்குவப்படுத்துவோம். இன்று பல பொறுப்புகள் நம்மை தேடி வராத காரணங்கள் பல இருக்கலாம். அந்த காரணங்களை பற்றி நாம் என்றாவது யோசித்ததுண்டா? இந்த கேள்விக்கு நம்மில் எத்தனை பேர் ஆம் என்றும் எத்தனை பேர் இல்லை என்றும் பதிலளிப்போம் என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி சிந்தித்து பார்த்து நமது வாழ்வை மறுபரிசீலனை செய்திருந்தால் இன்று நம்மில் பலர் எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லையே என்று மற்றவர்களை குறை கூறி இருக்க மாட்டோம். பணிகளை சேவைகளாக பார்த்து நேரம் காலம் பாராது பணி செய்பவர்களால் மட்டுமே பொறுப்புகளை சிறப்போடு செய்ய முடியும். அப்படி சிறப்புடன் செய்யும் போது மட்டுமே பொறுப்புகள் நம்மை தேடி வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். பொறுப்புகளில் உள்ளவர்களை உதாசீனப்படுத்துவது, கேலி செய்வது இவற்றையெல்லாம் தவிர்த்து நமக்கு கொடுக்கப்படும் பணிகளை உள்ளார்ந்த மனதோடு மன நிறைவோடு செய்தாலே பொறுப்புகள் நம்மை தேடி வரும் என்பதை புரிந்து கொள்வோம். தங்கும் விடுதி ஒன்றில் சாதாரண பணியாளனாக பணிபுரிந்தான் நன்கு படித்த ஓர் இளைஞன். ஒரு நாள் நள்ளிரவில் நடுங்க வைக்கும் குளிரில் வெளிநாட்டு தம்பதியினர் அந்த விடுதிக்கு தங்க வந்தனர். ஆனால் அங்கே இடமில்லை. என்ன செய்வது என்று அவர்கள் தவித்த போது அந்த இளைஞன் அவர்கள் தங்குவதற்கு தனது அறையை கொடுத்துவிட்டு அவன் வெளியே கடுங்குளிரில் போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினான். பொழுது விடிந்ததும் அந்த தம்பதியினர் அந்த இளைஞனுக்கு நன்றி கூறி பணம் தந்தனர். ஆனால் அவனோ அதை வாங்க மறுத்ததால் அவனிடமிருந்து விடை பெற்று சென்றனர். சில மாதங்கள் கழித்து அந்த இளைஞனுக்கு மின்னஞ்சல் ஒன்று வந்தது. அமெரிக்காவில் உள்ள தங்களின் உணவு விடுதியில் மேலாளராக பதவி ஏற்குமாறும் அங்கு செல்வதற்குரிய விமான டிக்கெட்டும் அனுப்பியிருக்கின்றோம் என்று அந்த மின்னஞ்சல் கூறியது. இந்த மின்னஞ்சலை அந்த வெளிநாட்டு தம்பதியினர் தான் அனுப்பியிருந்தார்கள். நாமும் நமக்கு கொடுக்கப்படும் பணிகளை கடமை உணர்வோடு செய்வோம். அப்போதுதான் பெரிய பொறுப்புகள் தானாக நம்மை தேடி வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை பொறுப்புணர்வுடன் செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா?
நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைப்போம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர்.
ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிகப் பெரியது. ஆழமிகு பாதாளத்தினின்று என்னுயிரை விடுவித்தீர். இறைவா, சிறு குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும்.
நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதைக் கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர் தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீ. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 10 மற்றும் 16 20 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 50, இறைவார்த்தைகள் 8 முதல் 9, 16 17, 21 மற்றும் 23. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தைக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செய்வதில்லை. சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் அவற்றை அசைக்கக்கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகைக்கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே. அவர் விண்ணகத்திலிருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவார், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என்
மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் தாழ்ச்சியுடையவர்களாக வாழவும் இறைவன் காட்டும் பாதையில் நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 3. புனித குணக்குந்தா. பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு இடையே உள்ள லக்சம்பர்க் என்ற பகுதியில் வாழ்ந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்த சிக் பிரைட் ஹெட்ஸ்விக்ஸ் என்ற பெற்றோருக்கு மகளாக பிறந்தார் குணக்குந்தா. இறைபக்தியில் வளர்ந்த குணக்குந்தா தன் இளமை பருவத்தில் தன் கண்ணிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஜெபத்தில் வாழ்ந்தார். தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொண்ட குணக்குந்தா தன் கணவர் ஹென்ரியிடம் தன் அர்ப்பண வாழ்வு பற்றி தெரிவிக்க, ஹென்ரியும் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைபக்தியோடு வாழ்ந்தார். ரோமானிய பேரரசன் 3ஆம் ஓத்தோ மரணமடைந்ததினால் ஹென்றி ரோமையின் அரசராக அரியணை ஏற குணக்குந்தா அரசியாக முடிசூட்டப்பட்டார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியின்படி வாழ்ந்து ஆட்சி செய்த அரசர் ஹென்றி
அரசி குணகுந்தாவினை திருத்தந்தை 8ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1014ஆம் ஆண்டு உரோமையின் பேரரசராகவும் பேரரசியாகவும் முடிசூட்டினார். ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து உரோமையில் நல்லாட்சி புரிந்த பேரரசன் ஹென்றி உடல் நலிவுற்று கிபி 1024ஆம் ஆண்டு விண்ணகப் பிறப்படைந்தார். பல துறவு மடங்களுக்கு கட்டிடங்களை கட்டிக் கொடுத்து உதவிகள் செய்த பேரரசி குணகுந்தா அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு கிபி 1025ஆம் ஆண்டு பெனடிக்ட் கன்னியர் சபையினில் சேர்ந்து துறவு பூண்டார். சுமார் 15 ஆண்டுகள் அருட்சகோதரியாக பணி செய்து துறவியாக வாழ்ந்த குணகுந்தா கிபி 1040ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். இவரது உடலானது ஜெர்மனியின் பாம்பாக்கிலுள்ள அவரது கணவரான ஹென்ரியின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுவயதில் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து அருட்சகோதரியாக வாழ்ந்து மரித்த குணகுந்தாவினை திருத்தந்தை 3ஆம் இன்னோசென்ட் கிபி 1200ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித குணகுந்தாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் நாட்டின் தலைவர்கள் நல்லாட்சி புரிந்து நம்மை வழிநடத்திட வேண்டும் என்று ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் யாரையும் மனநோகச் செய்யாமல் இருப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளை எண்ணி பார்ப்போம். இன்றைய நாளிலே காலையிலிருந்து இந்த நொடி வரை எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த அற்புதமான ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக நம்பிக்கை வாழ்க்கைக்காக, நமது நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? ஆண்டவரே இயேசுவே, இது வந்து அற்புதமான நம்பிக்கை என்ற மாபெரும் கொடைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நம்பிக்கை வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக, இந்த நம்பிக்கையை நாங்கள் வாழ்க்கைப்படுத்த மறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கிருந்த அதே மனநிலையை தாரும். எங்களது நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் பிறரோடு எங்களது வாழ்க்கையின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய சக்தியை, தைரியத்தை, ஆவியாருடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.